கொடுத்து 500 யூஸ் வாங்கி வச்சிருக்கீங்க. நாட்டின் முதுகெலும்பாம் விவசாயி. ஆனால் தான் வாங்கிய உளுந்து விதைக்கு ரசீது கேட்ட விவசாயியை வேளாண் அதிகாரி வாய்க்கு வந்தபடி திட்டியதோடு ரீப்பர் கட்டையால் தாக்க பாய்ந்த காட்சிகள் வெளியாகி அதிர வைத்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த வல்லம் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி பிரகாஷ். இவர் தனது நிலத்தில் உளுந்து பயிரிடுவதற்காக பெரணமல்லூர் வேளாண்மைத்துறை அலுவலகத்தில் உளுந்து விதை வாங்கியுள்ளார். இதற்காக பணியில் இருந்த வேளாண்மைத்துறை உதவி இயக்குனர் கோவிந்தராஜிடம் ரசீது கேட்டாராம் விவசாயி பிரகாஷ். அதற்கு கோவிந்தராஜ் முறையாக பதிலளிக்கவில்லை என கூறப்படும் நிலையில் ரசீது தருவதில் உங்களுக்கென்ன பிரச்சனை, நானும் எத்தனை முறைதான் கேட்பது என விவசாயி பிரகாஷ் கொஞ்சம் குரலை உயர்த்தியதாக தெரிகிறது. அப்போது ஆத்திரத்தில் நாக்கை மடக்கிய கோவிந்தராஜ் ஆவேசமாக முறைத்து கொண்டே பிரகாஷை நோக்கி வெளியே போடா என கத்திய காட்சிகள் வெளியாகியுள்ளன. மேலும் பல்ல கழட்டிடுவேன், நீ பெரிய விளக்கண்ணையா என தகாத வார்த்தைகளால் பேசியதும் அந்த காட்சிகளில் இடம்பெற்றுள்ளது. நான் என்ன உன் வீட்டுல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தனா கேட்ட உடனே ரசீது கொடுக்கறதுக்கு என சீரிய கோவிந்தராஜ் உன் வேட்டி அவிழ்த்துடுவேன் என ஆக்ரோஷமாகி ஒரு கட்டத்தில் மேஜையின் மீது இருந்த ரீப்பர் கட்டையை எடுத்து விவசாயியை அடிக்க பாய்ந்த காட்சிகள் அதிர்ச்சி ஊட்டுகின்றன. இது குறித்து பேசிய விவசாயி பிரகாஷ் தன்னை தகாத வார்த்தைகளில் திட்டி அசிங்கப்படுத்திய கோவிந்தராஜ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.